நாம இன்னைக்கு மாசான தெய்வத்தோட கதையை பார்க்க போறோம். மாசானம் அப்படின்னு சொல்ற தெய்வம் யாருன்னா, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அரிச்சந்திரன் தான் நம்ம மாசான சாமியா அல்லது மாசான சுடலையா வழிபடுறோம். உண்மை மட்டும் பேசுற மன்னனான நம்ம ஹரிச்சந்திரன் எப்படி தெய்வமானாரு? அடுத்து அவர் ஏன் சுடுகாட்டுக்கு காவல்காரர் ஆனாரு? அடுத்தால வடமாநில மன்னரான இவரு எப்படி தென் தமிழக மக்களோட குலதெய்வமாகவும் வழிபாட்டு தெய்வமாகவும் ஆனார் அப்படிங்கிறதையும், அடுத்து அவர் ஏன் சுடலை அம்சமா இந்த மயானத்தை காக்கிறதுக்கான காவல்காரரா வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல்ல கதைக்கு வந்தோம்னா, ஹரிச்சந்திரன் மன்னன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி அவர் ஒரு வடமாநில மன்னர்னு சொல்லிட்டேன். அவர் எந்த ராஜ்யத்தை, அதை எங்க இருக்கு, அவர் எப்படி ஆண்டார் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ராமர் ராஜ்யமான அயோத்திக்கு அருகே உள்ள கண்ணோசி நாடு தான் நம்ம ஹரிச்சந்திரன் மன்னன் ஆண்டு வந்த நாடு. இதை முதல்ல அவரோட தந்தையான சூரிய குலத்து திரிசங்கு மகாராஜா, அவர் தான் ஹரிச்சந்திரனோட தந்தை. அவர் தான் அந்த நாட்டை முதல்ல ஆண்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவரோட காலத்துக்கு பிறகுதான் நம்ம ஹரிச்சந்திரன் மன்னன் அந்த நாட்டை ஆண்டு வந்துகிட்டு இருந்தாரு. இவரோட மனைவி பெயர் சந்திரமதி. அதே மாதிரி இவரோட மகன் பெயர் லோகநாதன். அதாவது இந்த லோகநாதன் அப்படிங்க அவரோட பையன், அவரும் ஒரு தெய்வமா வழிபடுதாரு. அவர் எந்த தெய்வம்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க அடுத்த வீடியோல அந்த லோகநாதன் எந்த தெய்வமா இருக்காரு, அவர் எப்படி வழிபடணும், அவர் யார் கூட வருவார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஹரிச்சந்திரன் மன்னன், முதல்ல இந்த ஹரிச்சந்திரன் மன்னன் யாருன்னு பார்த்தோம்னா, அவரு எந்த ஒரு சூழ்நிலையும் பொய் எதுவுமே சொல்லாம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த மாதிரி வாழ்ந்து வந்தவர் தான் இந்த ஹரிச்சந்திரன் மன்னன். இப்போ பொதுவா நம்ம ஊர் பகுதிகளில் சொல்லுவாங்க, யாராவது ஒரு நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, நீ என்ன ஹரிச்சந்திரனா உண்மை மட்டும் பேசுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழ்ந்து வந்தவர் தான் நம்ம ஹரிச்சந்திரன். சரி, கதைக்குள்ள வருவோம். தேவலோகத்துல இருக்க இந்திர சபையில ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் கலந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, பூலோகத்துல எல்லாருமே சத்தியம் தவறி தான் நடக்காங்க. சாதாரண மனிதர்கள் மட்டும் இல்லாம மன்னர்கள் கூட சத்தியம் தவறுதான் நடக்காங்க அப்படின்னு சொல்லி ரிஷிகளுக்கு இடையே வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு வசிட்டருங்கவர் தான் சொன்னாரு, பொய் சொல்லாமலும் சத்தியம் சொல்லாமலும் மனுநீதி அரசனா ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஹரிச்சந்திரன். அவன் இதுவரைக்கும் எந்த ஒரு பொய்யும் சொன்னதும் கிடையாது, அவன் எந்த ஒரு சத்தியத்தை மீறினதும் கிடையாது அப்படின்னு சொல்லி வசிட்டர் ஹரிச்சந்திரனை ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு. ஏற்கனவே வசிட்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஆகாது. வசிட்டர் ஒரு அரை பெருமையா சொன்னோடனே விஸ்வாமித்திரர் உடனே, இல்ல அது எப்படி ஒரு மனிதனால ஒரு நேரம் கூட பொய் சொல்லாம இருக்க முடியும், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் கண்டிப்பா பொய் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆகிட்டே இருக்கு. அந்த வாக்குவாதம் ரொம்ப கடுமையாக அந்த வாக்குவாதம் ஒரு போட்டியாக மாற ஆரம்பிக்கு. அது என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஸ்வாமித்திரர் என்ன சொல்றான்னா, அவன் இதுவரைக்கும் எந்த ஒரு பொய்யும் சொன்னதில்லைன்னு சொல்ற, நான் அவனை பொய் சொல்ல வைக்கிறேன். அப்படி அவன் பொய் சொல்லிட்டான்னா நீ என்ன பண்ணுவான்னு கேட்கறதுக்குள்ளே, அதாவது விஸ்வாமித்திரர் அந்த மாதிரி கேட்கறதுக்குள்ளே வசிட்டரு அவன் அப்படி பொய் கூறிட்டான் அப்படின்னாம்னா, என்னோட வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் நாம் பெற்ற தவத்துல அனைத்தையும் கைவிட்டுட்டு நான் தென் திசை நோக்கி போறேன் அப்படிங்கிற மாதிரி வசிட்டர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தேவலோகத்துல உள்ள இந்திர சபையில பேசி முடிவெடுத்து முடிச்சிட்டாங்க. அதாவது விஸ்வாமித்திரரு ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வச்சிட்டாருன்னா, வசிட்டர் தன்னோட தவத்தை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு அவர் இந்த தென் திசை நோக்கி போயிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவலோகத்துல இந்திர சபையில பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம இப்போ விஸ்வாமித்திரர் அவனை பொய் சொல்ல வைக்கணும், அதுக்காண்டி அவர் என்ன சூழ்ச்சி பண்ணாரு அப்படின்னா, அவர் ஒரு முனிவர் வேஷம் மாதிரி எடுத்து, அதாவது தூங்கிக்கிட்டு இருக்க ஹரிச்சந்திரன் கனவுல போய் தன்னோட, அதாவது ஹரிச்சந்திரனோட நாடை எனக்கு நீ தானமா கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே ஹரிச்சந்திரனோட தூக்கத்துல, அதாவது தன்னோட கனவுல அந்த முனிவருக்கு அந்த தன்னோட நாட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா டக்குன்னு முடிச்ச ஹரிச்சந்திரனுக்கு என்னதான் நம்ம தூக்கத்துல ஒரு நம்மளோட நாட்டை கொடுத்தாலும் அதையும் நம்ம காப்பாற்றணும். ஏன்னா தூக்கத்துலனால நம்ம கொடுத்த வாக்கு தான், அதனால அந்த வாக்கையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை அழைச்சு வர சொல்றான். அப்போ அந்த முனிவர், நாங்க வரேன்னா எனக்கு குருதட்சணையா பொண்ணு வேணும் அப்படிங்கிற, அதாவது பொண்ணுன்னா அகை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அதையும் கொடுக்கேன்னு சொல்லி அந்த முனிவரை கூட்டு வராங்க. அவர் வந்த உடனே ஹரிச்சந்திரன் தன்னோட நாடு, தன்னோட மக்கள், தன்னோட சொத்து ஆபரணங்கள் அனைத்தையும் முனிவர்கிட்ட கொடுத்துட்டு அவனோட ராஜ்யத்தை விட்டுட்டு அவனோட மனைவி மகனை கலைச்சிட்டு அவர் போய்கிட்டு இருக்காரு. அப்பவும் முனிவரை வந்த விஸ்வாமித்திரரு இவனை கண்டிப்பா பொய் சொல்லி வைக்க ஆகணும்னு சொல்லிட்டு, அதாவது அவர் இந்த முனிவரை கூட்டு வரும்போது அவங்க சொன்னாங்கல்ல பொன்னகை தாரேன் அப்படிங்கிறது, அதாவது குருதட்சணையா கொடுக்கேன்னு சொன்னத இப்போ விஸ்வாமித்திரர் அவர்கிட்ட, அதாவது நம்ம ஹரிச்சந்திரன் மன்னன்ட்ட கேட்காரு, எனக்கு நீ குருதட்சணை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே ஹரிச்சந்திரன் தன்னோட கையில எதுவுமே இல்லை, இருந்தாலும் அவன் தர முடியாதுன்னு சொன்னா அவனோட வாக்கு பொய்யாயிரும் அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட மனைவியான, அதாவது சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் ஒரு பிராமண்கிட்ட வித்து அந்த பணத்தை குருதட்சணையா கொடுப்பாரு. அப்படி கொடுத்த அந்த பணம் பத்தாதனால தன்னை ஒரு வெட்டியன்ட்ட வித்து
அந்த பணத்தையும் கொண்டு போய் கொடுத்து தன்னோட கடன் எல்லாம், அதாவது அந்த குருதட்சணை எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த வெட்டியான் கீழே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அவரு விஸ்வாமித்திரர் கொடுத்த எல்லா சோதனையிலையும் எல்லாத்தையும் இழந்தார தவிர்த்து எதுலையுமே போயிடுச்சு. அதாவது தன்னோட ராஜ்யம், தன்னோட சொத்து, தன்னோட மக்கள் எல்லாத்தையும் இழந்தது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி, மகன் எல்லாத்தையுமே இழந்து நின்னாலும், எதுவுமே இல்லாம தனியா நின்னாலும், சுடுகாட்டுல, அதாவது அரசனா இருந்த ஒருத்தன் சுடுகாட்டுல போய் வெட்டியான வேலை பார்த்தாலும் அவர் எந்த ஒரு பொய்யும் சொல்லாம சத்தியத்தை காப்பாத்திட்டு வந்துட்டே இருந்தாரு. கடைசியா விஸ்வாமித்தர் கடைசி சூழ்ச்சியா என்ன பண்ணாருன்னா, அதாவது ஹரிச்சந்திரனோட மகனான லோகிதாசனை இறந்து போக வைக்காரு. உடனே ஹரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி தன்னோட இறந்த மகனான லோகிதாசனை எடுத்துட்டு ஹரிச்சந்திரன் வேலை பார்க்கிற சுடுகாட்டுக்கு கொண்டு வராங்க. ஆனா என்னதான் இறந்து கிடப்பது தன்னோட மகனா இருந்தாலும், அந்த மகனை தன்னோட மனைவி தான் எடுத்து கொண்டு வந்ததாலும், ஹரிச்சந்திரன் கொண்டு வந்தாலும் அவங்ககிட்ட அந்த வரி பணத்தை கேட்பான் ஹரிச்சந்திரன். சந்திரமதிட்ட எந்த ஒரு பணமும் பொருள் எதுவுமே இருக்காது. உடனே சந்திரமதி தன்னோட கழுத்துல அடக்க தாலியை தன் மகனை எரிக்கிறதுக்கான வரிப்பணமா செலுத்தினாடி தாலியை கலட்ட போவாரு. அப்போ வானத்துல இருந்து விஸ்வாமித்திரன் மற்றும் கடவுள்கள் எல்லாம் தோன்றி, உங்களோட சத்தியத்தை கண்டு நான் மனம் மகிழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. உடனே விஸ்வாமித்திரர் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ஹரிச்சந்திரன் போய், நான் உன்னை இந்த மாதிரி நீ பொய் எதுவும் சொல்லாம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்க வேண்டிய சொல்லி அதை நான் உன்னை சோதிச்சு பார்க்கணும், உனக்கு இவ்வளவு சோதனைகள் கொடுத்தேன். நீ எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்று என்ன தோல்வியடைய வச்சு விட்டாய். என்னோட தோல்வியை நான் ஏத்துக்கிடுதேன். அதே மாதிரி நீங்க மூவருமே கைலாசம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தி வரம் கொடுத்துருவாரு. கைலாசம் சென்றதும் ஹரிச்சந்திரனை சிவபெருமான் பாராட்டி, உங்களை மீண்டும் நான் பூலோகம் அனுப்பி வைக்கிறேன், இதே மாதிரி நீங்க சத்தியம் தவறாமல் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டால வாழணுங்க மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஹரிச்சந்திரனோ சிவபெருமான்கிட்ட, எனக்கு மனித பிறவியே இனிமேல் வேண்டவே வேண்டாம், நான் கைலாசம் இருக்கக்கூடாது, இல்ல பூலோகம் தான் போகணும் தான் உங்க ஆசை அப்படின்னா, நான் மனிதனா போகல, அவங்களுக்கு வரம் கொடுக்கும் கடவுளா போறேன், அவங்களுக்கு வேண்டிய வரம் நான் கொடுக்கணும், அந்த வரம் அவங்களுக்கு பலன் கொடுக்கணும், எனக்கு கோயிலும் வேண்டாம் கோபுரமும் வேண்டாம், நான் பூலோகத்துல இது கடைசி காலத்துல பார்த்த வேலையான மயான கரையோரமே நான் ஒரு காவலனாவே இருந்துக்கிட்டுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே சிவபெருமான் சொல்லுவாரு, மயான காவல்காரனா ஏற்கனவே சொடலைமடன் ஒருத்தர் இருக்காரு, திரும்ப இன்னொரு மயான காவல்காரனா எப்படி வைக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஹரிச்சந்திரன் சொல்லுவாரு, நான் சொடலை அம்சமாவே நான் இருந்துக்கிடுதேன், அதே மாதிரி நான் மயானத்தை நான் காத்துக்கிடுதேன், மயான கடவுளா மயான காவல்காரனா நானே இருந்துக்கிடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொடலை மடனோட அம்சமா பெற்றுதான் மாநில மன்னனான இவரு சொடலை மடன் அம்சம் பெற்று தென் தமிழக மக்களுக்கு வந்து குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காவல்காரனாவும் இருந்து மக்களை காப்பாத்திட்டு வர்றாரு. இதுதான் மாசாணத்தோட வரலாறு. மாசாணங்கிறது நம்ம ஹரிச்சந்திரன் மன்னன் தான் மாசாணமா வரலாறு எடுத்தாரு. இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஒரு மன்னன் தெய்வமானாரு, அந்த தெய்வம் எப்படி சொடலை அம்சம் பெற்றது, அதே மாதிரி வடமாநில மன்னன் எப்படி தென் தமிழக மக்களுக்கு குலதெய்வம் ஆனாரு அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போக உங்களுக்கு இதுல வேற எதுவும் தகவல் வேண்டியிருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் கூறின தகவல்ல உங்களுக்கு இல்ல நான் வித்தியாச முறையில ஒரு கதை கேள்விப்பட்ட அப்படின்னா அந்த கதையை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட குலதெய்வத்தோட கதைகள், அதாவது நம்மளோட நாட்டுப்புற தெய்வங்களோட கதைகள் எல்லாமே வாய்வழி கதைகளா தான் இருக்க தவிர்த்து, அதனால ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்தாப்புல அது மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க கேட்டிருந்த கதை கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த கதையிலே ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தெய்வங்களை பத்தின முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட நோக்கம். அதை தவிர்த்து எனக்கு வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதனால உங்களுக்கு ஏதோ இதுல தவறுகள் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கதை நல்லா இருந்தது பிடிச்சிருந்தனாலும் அதை நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னாதான் எனக்கு அடுத்தடுத்து நம்ம நாட்டுப்புற தெய்வங்களோட கதைகள் போடுறதுக்கு ஒரு ஆர்வமும் வரும். அடுத்த வீடியோல நம்ம ஹரிச்சந்திரனோட மகனான லோகிதாசனோட கதையா, அதே மாதிரி மாசாணம் கோயில்கள் நல்ல இடம்பெறுத கட்டையரும் பெருமாளோட கதை, இது ரெண்டையுமே நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.